அருமையாக சூப்பராக இருக்குங்க. 100 நாள் ஓடுங்க. படம் வந்து த்ரிஷாகாண்டி பார்க்கலாம், வேற யாருக்காண்டி படம் சூப்பர்ண்ணா. நடிப்பு சூப்பர்ண்ணா. சிம்பு நடிப்பு அதோட சூப்பர். வெரி பேடாக இருக்குது பாஸ். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் மாதிரியே அது படம் தெரியல. ரெண்டாவது வந்து இது மணிரத்னம் படமானு தெரியல, கமலஹாசன் படமானு தெரியல. வெரி ஒஸ்ட். கதையே இல்லை ப்ரோ. ரொம்ப பேட்ண்ணா படம், ரொம்ப ஒஸ்ட். ஒன்றுமே இல்லைண்ணா, கதை இல்லை. சிசிவி எல்லா படத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காரு. ரொம்ப கேவலமாக இருக்குது படம். இல்லை எமோஷன் தான் படம்னு சொல்லியிருந்தார் மணிரத்னம் வந்துட்டு. அதுதான் எமோஷனல் ட்ரிவன் ஃபிலிம்னாங்க. எமோஷனலே ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறமா மற்றது எதுவுமே நிற்கல படத்தில். ஆக்ஷன்லாம் இருந்துச்சு, ஆனால் எமோஷன் இல்லாமல் ஒன்றுமே கன்வே ஆகலை படத்தில். சாங்ஸ் ரஹ்மான் எல்லாமே கலக்கிட்டாரு. அவர் ஒன்றுமே சொல்ல முடியாது. அவரோட பெஸ்ட்டு பண்ணிட்டாரு. ரஹ்மானை வேஸ்ட் பண்ணிட்டாங்க எல்லாமே. ஆனால் ஆக்ஷன் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் எதுவுமே நிற்கலை, ஒட்டலை படத்தில். யாரோட கேரக்டருமே ஸ்ட்ராங்காக இல்லை. சும்மா எல்லாம் வந்துட்டு போகிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் நிறையா மணிரத்னம் படம்ஸோடு எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருந்த மாதிரி இருந்தது. இந்த பேர் என்ன, நாயகன், அப்புறம் சிசிவி, வேறு என்னடா படம், சிசிவி, இன்னொரு படம் ஒன்று இருக்கு. எல்லா படமும் 2-3 இந்தியன் டூலாம் நான் இழுக்க மாட்டேன், அது ரொம்ப பேடு. இது கதையும் வரும் அந்த மாதிரி. ஆனால் சொதப்பிட்டாங்க படம். பெட்டராக பண்ணலாம் இந்த அடுத்த வாட்டி. படம் வந்து ஒரே என்னன்னா, இந்த மாதிரி மியூசிக் அதெல்லாம் வேஸ்டட். இத்தனைக்கும் சினிமாட்டோகிராஃபியும் பயங்கரமாக இருந்துச்சு. பட் படத்தோட எதுவுமே சிங்க் ஆகல. அது அந்த எப்படி சொல்கிறது, கொஞ்ச நேரத்தில் சிரிப்பு தான் வருது படம் பார்க்கும்போது. யாரும் அந்த இன்ட்ரெஸ்டோட பார்க்குற மாதிரி இல்லை. ஆமாம், அது விண்வெளி நாயகா, அது அந்த பாட்டுக்கு எவ்வளோ அந்த ஹைப் இருக்கும்ல, அந்த ஹைப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தது கடைசியில் சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் ஒரே காலேஜ். ஏஆர் ரஹ்மானுக்காக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். கமல் ஆக்டிங்லாம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. எஸ்டிஆர் ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. அதுதான் ஆக்டிங் மட்டும், டைரக்ஷன் ரொம்ப பேடு. படம் வேறு லெவலில் இருக்குங்க. எல்லாரும் வந்து பார்க்கலாம். நான் 190 ரூபாய் வேஸ்ட் பண்ணேன், நீங்களும் வந்து வேஸ்ட் பண்ணுங்க. கேவலம் ப்ரோ, படம் கேவலம் ப்ரோ. மணிரத்னம் ஃபிலிமே இல்லைங்க. இந்த மணிரத்னம் படம்னு சொன்னால் மணிரத்னமே நம்ப மாட்டார். ஏன்னா அவ்வளோதான் இல்லைங்க, எதுவுமே இல்லை படத்தில். லைக் எனக்கு பிடிக்கல, நல்லா இல்லை படம். அவ்வளோக்கெல்லாம் இல்லை ப்ரோ, பார்க்கல அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை, ஒருத்தலாம் இல்லை. அவ்வளோ எஸ்டிஆர்காண்டி தரமாக சம்பவம் பண்ணிட்டாரு. சூப்பராக இருக்கும் படம். மிரட்டிட்டாங்க. விவேக் கிளைமேக்ஸு பிச்சுட்டாங்க. சூப்பராக இருக்கும், பாருங்கள். படம் நல்லா இருந்துச்சுண்ணே. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் கமல்ஹாசனுக்கும் சிம்புக்கும் நல்ல ஒரு கம்பேர். ஸ்டோரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போல தானா, சரிங்களா. கேங்ஸ்டர்ஸ் அண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர் அண்ட் சன் இருக்காங்களா, அவங்க 2 பேரும் அதிகமாக மாறி மாறி சண்டை போடுறது தான் கதையை, சரிங்களா. ஆனால் அருமைங்க, சூப்பர், வேறு லெவல். தான் ஒன் டைம் வாட்சபிள் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆனால் ஓரளவுக்கு பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபஸ்ட்டு தான். ஒன் டைம் வாட்சபிள் பார்க்கலாம். எஸ்டிஆருக்காக பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது. கமல்ஹாசன் ஆக்டிங் பிச்சுட்டாரு. வாழ்க கமல்ஹாசன். நல்லா இல்லை ப்ரோ, வேஸ்ட்டு ப்ரோ. ஒன்றுமே இல்லை, சும்மா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டு. படத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்குது. எஸ்டிஆருக்காக மட்டும்தான் வருது, அவ்வளோதான். பயங்கரமாக இருக்குங்க. போன டைமே தெரில, அவ்வளோ ஒரு ஃபயராக இருக்குது. சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். எல்லாமே ஃபேமிலியோடு நல்லா பார்க்கலாம். கமல்ஹாசன் சார் நடிப்பு நல்லா இருக்குது. சிலம்பரசன் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் பார்க்கலாம், ஃபேமிலியோடு நல்லா பார்க்கலாம். எல்லாமே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது படம். ஆக்ஷன் நிறையா இருக்குது படத்தில். எல்லாத்துலேயும் எல்லாம் விரும்பி பாருங்கள் எல்லாமே. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா பார்க்கலாம்.